ஆல் த பெஸ்ட். ஓகே, சூப்பராக வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இவங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இவங்க ஜாயின் பண்ணி 1 வீக்லேயே வந்து கலாம் ரெக்கார்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுங்க. அப்போ அவங்க பேரண்ட் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி மேம் என்னோட பையன் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. இல்லைங்க சார், இப்போ தான் ஜாயின் பண்ணி 1 வீக் ஆகுது, அட்லீஸ்ட் லெவல் வந்து முடிகிற ஸ்டேஜில் இருந்தாலாவது நம்ம ட்ரை பண்ணலாம், இப்போ நியூ ஸ்டூடெண்ட் இல்லைங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேம் எதுவாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்க பேரண்ட் ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நாங்களும் அதுக்கு எஃபெக்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து மைண்ட், அப்போ வந்து நியூ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால மைண்டு கால்குலேஷனும் தெரியாது, வேர்ல்டு ரெக்கார்டில் மைண்டு தான் வந்து கம்பல்சரி பண்ணணும். ஸோ உடனே வந்து இவங்களுக்கு மைண்டு ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்கள ட்ரைன் பண்ணி ப்ரீ டெஸ்ட் வச்சு, ப்ரீ டெஸ்ட்லேயும் ரொம்ப கம்மியாக ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. பிகாஸ் அவனுக்கு ஸ்பீடே இல்லை, ஏன்னா நியூ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரைன் பண்ணி அவங்க பேரண்ட்டும் பயங்கரமாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. வீட்டில் நான் சொல்லக்கூடிய ஒர்க் எல்லாம் கரெக்டாக வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், 2 சென்டர்லையுமே மாற்றி கொண்டு வந்து விடுறதா இருக்கட்டும், பயங்கரமாக எஃபர்ட் எடுத்து 1 வீக்லேயே வந்து ஜாயின் பண்ண 1 வீக்கில் எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் வேர்ல்டு ரெக்கார்டுக்கான ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வேர்ல்டு ரெக்கார்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பெரிய அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலி. இது நான் ஸ்டேஜ்லேயே சொல்லணும்னு நினச்சேன், பட் அங்கே டைம் இல்லை. உண்மையாகவே சேர்ந்த 1 வீக்கில் இந்த எஃபர்ட்டுங்கிறது பெரிய விஷயம். ஆல் த பெஸ்ட். இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய விஷயம் நீ அச்சீவ் பண்ணணும். ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.